உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ சொல்ல போகிறேன். நிறைய பேரை டீ காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லி டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்து விடுதலை செஞ்சுருக்கிறோம். இப்போ நானுமே டீ காஃபியெல்லாம் குடித்து ரொம்ப ஆண்டுகள் ஆகிப்போச்சு, பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அப்போது இந்த காஃபியிலேருந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற பொழுது சில மக்களை விடுதலை செய்ய முடியலை. அவங்க என்ன கேட்குறாங்க, காஃபிக்கு நிகராக எங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று கொடுங்கங்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பால் கலக்காமல் வெறும் காப்பி தூளை கூட தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கலாங்க, அது கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல தான். நீங்கள் பால் கலந்து குடிக்கிற காப்பி தாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஜனங்கள்லாம் என்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு பால் கலக்காமல் குடிக்காமல் இருக்கவே முடியாது, பால் போல் இருக்கணும், அது காப்பியாகவும் இருக்கணும், ஆனால் பாலாகவும் இருக்கக்கூடாது, காப்பியும் எங்களுக்கு வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொன்னதில்லை இது வரைக்கும். ஒரு முறை பயிற்சிக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே பயிற்சியில் கலந்து கொண்ட ஒரு நபர் எனக்கு அறிமுகமானார். அவர் ஒரு காஃபி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த காஃபி குடிச்சு பாருங்க அப்படின்னாங்க. நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேங்க, நான் குடிச்செல்லாம் பல ஆண்டுகளுக்கு மேலாச்சு, குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். வெந்நீரில் அவரே கலந்து, இது தாவரத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பால் பவுடர், இது நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், ஒரு தடவை குடிச்சு பார்க்குறதுனால என்ன ஆக போகுது, அப்படி குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லதுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், இப்போ கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா குடிச்சு பார்த்து தானே நம்ம கமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது சர்க்கரை வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு வேரோட ஒரு தன்மையும் அந்த காஃபியில் இருக்குது. இப்போ காலையில் சாயந்தரம் 2 வேளை அந்த காஃபியை குடித்தோன்னா சர்க்கரை வியாதியே போயிடுது 6 மாதத்தில். கொஞ்சம் சைவ உணவில் இருக்கணும், இரவு உணவுகளை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காஃபி எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. நான் ஒரு கிளாஸ் குடித்தோடனே இன்னொரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு குடித்தேன். அப்புறம் பயிற்சியினுடைய காலை இடைவேளையில் இது மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதிய இடைவேளையில் நான் வாங்கி அதை குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நடந்து இப்போ சில மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போ பல நாட்கள் இதை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தணும்ல, இந்த காஃபி உண்மையிலே சர்க்கரை வியாதிக்கு சரியானதா, சர்க்கரை வியாதியை குணப்படுத்துதா, இதனுடைய மொத்த வரலாறுகளும் என்ன, இது நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் தானே. ஆய்வு பண்ணாமல் நம்ம எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த காஃபி வச்சு சில நபர்களுக்கும் கொடுத்து நம்ம குடிக்க வச்சோம். நல்லா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத காஃபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காஃபிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சர்க்கரை வியாதியிலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஐ காஃபி எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முறை எடுத்து பாருங்கள், பிடிச்சா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்காமல் இருந்துக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப நன்மையாக இருந்ததாக தெரிஞ்சது இது. ஏன்னா நான் குடித்து பார்க்கும் பொழுது ரொம்ப நன்மையாக இருந்துச்சு. நான் கொடுத்தேன், யார்கிட்ட கொடுத்தனோ அவங்களுமே இதை என்ன சொல்லிட்டாங்க, சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்க்கரை வியாதி குணமாகுதான்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஐ காஃபியில். இது உள்ளே அது மாதிரி பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த பேக்கெட்டை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இது உள்ள காஃபி பவுடர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த காஃபி யார் எனக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் நான் வைக்கிறேன். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி நான் அனுபவிச்சதை மட்டும்தான் சொல்ல முடியும். மொத்தம் நான் என்னென்ன இதில் அனுபவங்கள் இருக்கோ அதுவும் சொல்ல முடியும். வேறு எதுவும் உங்களுக்கு உபரி தகவல்கள் நான் சொல்ல முடியாது. இந்த காஃபி யாரோடதோ அவங்க இதுக்கான தகவல்களை நிறைய உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஐ காஃபி அப்படிங்கிறது நான் வாங்கி பார்க்கும் பொழுது, சரி இது வந்து சுகர் மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறீங்க, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறீங்க, ஆனால் காஃபி மாதிரியே வாசனை இருக்கே, அப்படியே காஃபி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உருவானது தான். அந்த குடிச்சு பார்த்து தானே தெரியும். இப்போ தேன்னா இனிப்புனா சொன்னால் தெரியல, குடிச்சு பார்த்தானே தெரியும். மாதிரி குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. சர்க்கரை வியாதி குணமாகுது, ப்ரூவன் மெத்தடு. அப்புறம் அதில் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க, அல்லது வாங்கி பயன்படுத்தி தெரிஞ்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அனுபவம் தான் முக்கியம். அந்த காஃபி எடுக்கிறோம், அந்த காஃபி எடுத்து அதிலேருந்து நமக்கு என்ன நன்மை கிடச்சிது அப்படிங்கிறதான் முக்கியம். அப்போ நான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி சர்டிஃபிகேட்லாம் நிறைய இதில் இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறலாம் எல்லாமே டீட்டெயில்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் கொடுத்தேன், குணமாகுது. இது யாருக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, காஃபிலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய நபர், ஆனால் காஃபிலேருந்து விடுதலாக முடியலை, அப்படி மன அமைப்பு இருக்கக்கூடிய நபர் இந்த காஃபி எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்து சர்க்கரை வியாதி யாருக்கு இருக்கோ அவங்க 6 மாத காலங்கள் இந்த காஃபி எடுத்தீங்கன்னா, காலை 1 மாலை 1 2 வேளை இந்த காஃபி எடுத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி பரிபூரணமாக குணமாகுது. அப்போ இந்த ஐ காஃபி அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் மிகச்சிறந்த நன்மைகளை செய்யக்கூடியது. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாடுங்க வாழ்க்கையை. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரில் கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா இதை பற்றின 100% தகவல் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன்னா நான் தெரிவிக்கலை. நான் தெரிவித்தது அனுபவம் தெரிவிச்சிருக்கேன், அவ்வளோதான். குடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நீங்களும் குடிங்க, அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. மற்ற இது சம்பந்தமான அறிவியல் ரீதியான தகவல்களும் எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிற தகவல்களும் இதுக்கு யார் சொந்தக்காரரோ அவர்கிட்ட கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க. நன்மைகள் 1000 உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். பால் சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த காஃபி டீயை விரைவில் விட்டுட்டு இந்த காஃபிக்கு மாறுங்க. இது ஒரு மாற்றுப் பொருள். உங்களுக்கு நல்ல மனம் இருக்குது, நல்லபடியான ஒரு சுவை இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு வார்த்தைகளில் சொன்னாலுமே சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும். நல்லதுங்க. நன்றி.